தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப் பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக் கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக் கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 12ஆம் வாரம் ஜூன் 25ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இப்ப நாம யாரெல்லாம் யார் எடுத்தாலும் பைபிள் படிக்கிற எல்லாருமே இறைவாக்கினரா மாறிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? எல்லாரும் கொஞ்சம் வசனங்கள் தெரிஞ்சா போதும், ஏதாவது ஒரு சபைய கிரியேட் பண்ணிக்கிறாங்க. புதுசா ஒரு சபை, புதுசா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்றாங்க, ஃபேஸ்புக்ல கிரியேட் பண்றாங்க. ஏதாவது ஒரு இதுல கிரியேட் பண்ணி, ஏதாவது ஒரு வசனத்த வச்சு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஆனா, திடீர்னு அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்புவீங்க. ஸ்டார்ட்டிங்ல நல்லாருக்கும். திடீர்னு உங்கள வேற ஒரு பாதை நோக்கி இழுத்து சென்றாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எப்படி வருவாங்களாம்? ஆடு தோல போத்திட்டு வர ஓநாய் மாரி இருப்பாங்களாம். ஸோ ஆடு தானே அப்படின்னு சொல்லி ஆடுங்களும் கூட போணுச்சுன்னா, அது ஓநாய்ங்கிறது தெரியாம போயிடும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஓகேங்களா? உங்கள நம்ப வச்சு கொண்டு போயி கடைசில உங்கள ஏமாத்துற கடவுள விட்டு தள்ளி கூட்டிட்டு போற அளவுக்கு ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்டின்ட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் நல்லவங்களா இருக்க சொல்றாரு. நீ நல்லவங்களா இருந்தா நல்ல கனி குடுப்ப. உன்னால கெட்ட கனியே குடுக்க முடியாது. ஸோ நீ கெட்டவனா மாற முடியாது. அதனால நீ என்ன இருக்கணும்? நல்லவனா இரு அப்டின்னு சொல்றாரு ஏசப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம கனி குடுக்காத மரம்லாம் என்ன ஆயிருமாம்? வெட்டி நெருப்புல எறியப்படுமாம். நாம மட்டும் அந்த தூய ஆவியின் கனிகள்னு சொல்றோம் இல்லையா? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை அதெல்லாம் நீங்க குடுக்கலன்னா, என்ன ஆயிருமாம்? நம்மள வெட்டி நமக்கு தெரியும். கொடுக்காதவன நரகத்துக்கு அனுப்பிருவாங்க. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். நாம நல்லவங்களா இருப்போம். நல்ல கனிகள கொடுப்போம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.